இலங்கையின் காலிமுகத்திற்கு அருகில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஐடிசி ரத்னதீப பெருந்தகம் மற்றும் அதிசொகுசு ரக வீட்டுத் தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் ஐடிசி நிறுவனத்தினால் 300 மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டில் இந்த விருந்தகத்தின் நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த நிறுவனம் இந்தியாவுக்கு வெளியே மேற்கொண்ட பாரிய முதலீட்டு திட்டம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. 5.86 ஏக்கர் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஐடிசி விருந்தகம் மற்றும் அதிசொகுசு ரக வீட்டுத் தொகுதி 48 மாடிகளை கொண்டிருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சம்பந்தனுக்கு வேதனத்துடன் கூடிய 3 மாத விடுமுறை வழங்க நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இரா சம்பந்தன் சுகவீனமுற்றிருப்பதால் விடுமுறை வழங்குமாறு எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லட்சுமண் கிரியல்ல விடுத்த கோரிக்கை நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சுகவீனம் காரணமாக இரா சம்பந்தன் தொடர்ந்தும் நாடாளுமன்ற அமர்வுகளில் பங்கேற்காமல் இருந்து வருகிறார். தமிழகத்தின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் விளக்கமறியல் காலம் மீண்டும் ஒருமுறை நீடிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டின் பேரில் அவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பல தடவைகள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். எனினும் அவருக்கு பிணை வழங்குவதை நீதிமன்றம் மறுத்து வருகிறது. அத்துடன் தொடர்ந்தும் விளக்கமறியல் காலத்தை நீடித்து வருகிறது. இதன் அடிப்படையில் இன்று அவருடைய விளக்கமறியல் காலம் முடிவடைந்த நிலையில் மீண்டும் காணொலி ஊடாக முன்னிலைப்படுத்தப்பட்ட அவருக்கு எதிர்வரும் 30ஆம் தேதி வரை விளக்கமறியலை நீடித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் காங்கிரசின் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதனிடையில் விதிமீறல் தொடர்பாக ஏப்ரல் 29ஆம் தேதி முற்பகல் 11 மணிக்குள் இருவரும் பதிலளிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். பிரதமர் மோடி முஸ்லிம்களை நேரடியாக பெயரிடாமல் ஊடுருவிகள் மற்றும் அதிக குழந்தைகளுடன் உள்ளவர்கள் போன்ற சொற்களை பயன்படுத்தியதாக காங்கிரஸ் குற்றம் சுமத்தியிருக்கிறது. இந்தியாவில் வறுமை அதிகரிப்பு குறித்து காங்கிரசின் தலைவர் ராகுல் காந்தி தவறான அறிக்கைகளை வெளியிட்டதாக அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையத்திடம் கோரியிருக்கிறது.